இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஆல்ரெடி நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்ப்போம். டி ஃப்ளிப் ஃப்ளாப் டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் 2 இன்புட்ஸ் இருக்கும். There are T and clock input and 2 outputs Qn, another one is Qn bar. Okay, நம்ம logic diagram for T flip flop பார்ப்போம். Logic diagram. T flip flop வந்து JK flip flop போல தான் இருக்கும். ஆனால் K ஓட இன்புட் இடத்துல T தான் இருக்கும். T flip flopவும் NAND based flip flop தான். ஃபர்ஸ்ட் JK flip flop போல டயக்ராம் போட்டுப்போம். அதாவது flip flop வரைஞ்சிப்போம். அவுட்புட் பாஸ் பண்ணுவோம். தென் காமன் கிளாக் இன்புட். இதில் வந்து டி ஓகே. ஓகேங்க, இதுதான் லாஜிக் டயக்ராம் ஃபார் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். கேட் 1, கேட் 2, கேட் 3 அண்ட் கேட் 4. ஓகேங்களா? இல்லை அவுட்புட் QN பார். ட்ரூத் டேபிள் ஃபார் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பார்ப்போம். சாரி, ட்ரூத் டேபிள் ஃபார் டி ஃப்ளிப் ஃப்ளாப். நம்ம 4 கேசஸ் பார்ப்போம். இதில் சார் இன்புட்ஸ், அவுட்புட்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ். ஓகே, இதில் கிளாக் இன்புட் தருவோம். தென் டி அவுட்புட் வில் பி Qn plus 1, then Qn plus 1 bar. ஓகேங்களா? கிளாக் இன்புட் 0 0 டிக் 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வில் பி Qn bar. This means no change occurs. Another condition 0 1 Qn bar, no change occurs. Then 1 0 Qn bar, no change. 1 1 toggle. இந்த 4 கேசஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 4 கண்டிஷன்ஸ் வச்சு 4 கேசஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். கேஸ் 1. The clock input is 0 and t equal to 0. T flip flop ட்ரா பண்ணிக்கலாம்.
clock input, then T. ஓகேங்களா? இப்போ கேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். G1, G2, G3 and இங்கே G2 வரும், இங்கே G3, G4. உங்கள் T ஓட இன்புட் 0, கிளாக் இன்புட் 0. ஓகே, 0 0, அதாவது இங்கே 0 இங்கே 0னா அவுட்புட் will be 1. அதே போல் இங்கே 0, இந்த T ஓட இன்புட் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 0 0 0 will be 1. ரெண்டு ஒன்று இருக்கு. ஸோ assumption 1 0 1 2 assumption. The output qn bar. நம்ம assumption பிரகாரம் இங்கே 0 இன்னும் கரெக்டாக இங்கே 0 1 means 1, the 1 இங்கே கனெக்ட் பண்ணால் 1 means 0. No change occurs. In first case, no change will be occur. Therefore, it is no change. Okay, case 2 பார்ப்போம். Case 2 வந்து clock input equal to 0, then T equal to 1. ஓகேங்களா? இப்போ flip-flop ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். G1, G2, G3 and G4. T equal to என்ன கொடுத்துருக்கோம் 1 and clock input equal to 0. NAND based கேட்டில் ABன்ற இன்புட் இருந்துச்சுன்னா 0 0 0 1 1 0 1 1 0 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவுட்புட் will be 1 1 1 இருந்தால் அவுட்புட் 0. AB பார் தான் NAND கேட். ஓகேங்களா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதுதான் கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கே 1 அப்ளை பண்ணுறோம், இங்கே 0 அப்ளை பண்ணுறோம். 1 0 மீன்ஸ் 1. தென் இங்கே 0 0 இருந்தாவே ஆன்சர் will be, அதாவது அவுட்புட் will be 1 1 1 இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட் என்ன இருக்குன்னா 0 1 இருக்கா, அதே எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் அவுட்புட் 0 1 qn பார். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து G3ஓட அவுட்புட் வந்து G4ஓட இன்னும் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த 0 இங்கே வந்துச்சுன்னா 0 1 0 1 means 0 1 means output will be 1 and this 1 G3ஓட இன்னும் கரெக்டாக இருக்குது. ஸோ 1 1 will be 1. okay, it is no change because previous output and the current output is same. Sorry, good 0 ஏன்னா 1 1 இருக்கு, 1 1 இருந்தால் 0. therefore it is no change. it is no change. நம்ம கேஸ் 2 பார்த்தோம். கேஸ் 2 no change. then கேஸ் 3 பார்ப்போம். கேஸ் 3 clock input equal to 1 and T equal to 1 0. input 0. ஓகே, நம்ம T flip-flop ட்ரா பண்ணிக்கலாம்.
common clock connected to 2 gates. Gate mention பண்ணிக்கலாம். G1, G2, G3 and G4. இப்போ நம்ம T input என்ன கொடுக்கிறோம் 0 and clock input equal to 1. இங்க 0 அதாவது இங்க 1 0 1 means output will be 1. Then அதே போல இங்க 1 இங்க 0 1 0 means 1. ஓகே 1 1 இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் அவுட்புட் என்ன இருக்கு 0 1 ப்ரீவியஸ் அவுட்புட் 0 1. சரி ஓகே. QN பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் அதாவது கேட் 3 ஓட ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து கேட் 4 ஓட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இங்க 0 1 வரும். 0 1 மீன்ஸ் 1. ஸோ இங்க இதோட 1 வந்து இங்க கேட் 3 ஓட இன்ல கனெக்ட் பண்ணிக்கிறதுனால 1 1 மீன்ஸ் 0. இட் not change occurs. Therefore it is no change condition. நம்ம கேஸ் 1 பார்த்துட்டோம், கேஸ் 2 பார்த்துட்டோம், கேஸ் 3 பார்த்துட்டோம். மூணுமே no change. Then final case clock input equal to 1 and t equal to 1. Case 4 clock input equal to 1. Similarly t equal to 1. So flip flop பார்த்துக்கலாம். Common clock input, then okay. Again t equal to 1 and clock equal to 1. Date mention பண்ணிக்கலாம். G1, G2, G3 and G4. The output QN bar. Okay, 1 1 இருக்கு. 1 1 means 0. இங்கே 1 அதாவது இது கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ 1 இது 1 clock input also 1. So 1 1 means 0. இங்க 0% ஆயிருக்கு கேட் 3 ல, கேட் 4 ல 0% ஆயிருக்கு. 0 இருந்தாலே output will be 1. Then இங்கேயும் 1. It is not possible. ஏன்னா QN bar 1 1 same answer வரக்கூடாது. So it is toggle condition or indeterminate. ஓகே, உங்களுக்கு T flip flop புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching this video. Subscribe to Vijay Solutions 2.0.